எல்லாருக்கும் வணக்கம். நான் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க. அது என்ன அப்படின்னா, ஜோதிடம் சம்பந்தமாகவோ அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அரசனுக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய சூரிய திசையை பற்றி அந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். தனுசு ராசியோட அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான். இந்த தனுசு ராசியில் வந்து மூலம் 4 நட்சத்திர பாதங்களும், பூராடம் 4 நட்சத்திர பாதங்களும், உத்திராடம் முதல் நட்சத்திர பாதத்தையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் இந்த தனுசு ராசிங்க. இந்த தனுசு ராசி வந்து கால புருஷனுக்கு 9வது வீடான பாக்கியஸ்தானமாக வருதுங்க. இந்த தனுசு ராசியோட சின்னத்தை பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேந்திய பாதி மனிதன் பாதி விலங்கு உடைய ஒரு சின்னத்தை வந்து குறிக்குதுங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இவங்க வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டவங்க. எவ்வளவு பெரிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்க தப்பு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க இந்த தப்பை வந்து சுட்டி காட்டக்கூடியவங்க, கேள்வி கேட்கக்கூடியவங்க, எதுக்குமே வந்து பயப்பட மாட்டாங்க. தப்புனா தப்பு தான். அப்படி உண்மைக்கும் நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து பாக்கியாதிபதியாக வருவாருங்க. அதாவது 9வது வீட்டின் அதிபதியாக இந்த சூரிய பகவான் வராரு. இந்த தனுசுவிற்கு முழுக்க முழுக்க யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்களில் இந்த சூரிய பகவானும் வந்து ஒரு முக்கியமான ஒரு கிரகங்க. மேலும் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களுக்கே வந்து தலைவராக திகழக்கூடியவருங்க. இவரோட தசா காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 வருடங்கள். 9 கோள்கள்லேயே வந்து குறைந்தபட்ச தசா காலத்தை கொண்டிருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சூரியன் தாங்க. இந்த குறுகிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைவான பலன்களை அந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அவரோட தசா காலம் வந்து கம்மியாக இருந்தாலும் அவருடைய பலன்கள் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக இருக்கும். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தவொடனே வந்து பலன் கொடுக்க மாட்டாங்க தசா புக்தியில். ஆனால் சூரியன் அப்படி கிடையாதுங்க. தசை ஆரம்பித்த உடனே வந்து பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார் இந்த சூரிய பகவான். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தசையானது ஒரு குறிப்பிட்ட வயதான, நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு வயதான, வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு வயது அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 23-24 வயதுக்கு பிறகு இவங்களுக்கு வந்து வருங்க. அதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு வயதுங்க. ஒரு மனுஷன் தன்னோட வாழ்க்கையில் வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த காலகட்டம் தாங்க. மேலும் இந்த சூரிய பகவான் வந்து உண்மையாகவே வந்து ஜாதகத்தில் ஒரு ராஜயோகத்தை, அதாவது ஒரு அரசனுக்கு நிகரான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னா ஜாதகத்தில் எங்கே இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலும் இந்த சூரிய பகவான் வந்து உங்களுக்கு பாக்கியாதிபதியாக வரதுனால ஜாதகத்தில் எங்கிருந்தாலும் எந்த ஒரு இடத்துல இருந்தாலும் சரிங்க, ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுத்துருவாருங்க. மற்றபடி நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்தார் அப்படின்னா, அதாவது குரு, சுக்கிரன், புதன், அப்புறம் பௌர்ணமி சந்திரன் இவனோட பார்வையோ அல்லது தொடர்போ இவருக்கு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூரிய தசை உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை செய்யுங்க. அப்படி இல்லைன்னா இந்த சூரியனுக்கு வீடு கொடுத்த கிரகம் வந்து நல்ல ஒரு நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக யோகத்தை செய்யுங்க. ஜாதகத்தில் சூரியன் வந்து ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்றிருந்தார் அப்படின்னா நிச்சயமாக நல்ல யோகத்தை அவர் வந்து செய்வார். இத்தகைய ஒரு நிலையில் சூரிய பகவான் ஜாதகத்தில் இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக யோகத்தை செய்வாருங்க. எப்போ வந்து இவர் வந்து யோகத்தை செய்ய மாட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரியன் வந்து ஜாதகத்தில் பகை பெற்றோ அல்லது நீச்சம் பெற்றோ இருந்தார் அப்படின்னா யோகத்தை செய்ய மாட்டார். அது மட்டும் இல்லாமல் ராகுடனோ அல்லது சனியோடோ சேர்ந்திருந்தார் அப்படின்னா நிச்சயமாக யோகத்தை செய்ய மாட்டார். இந்த மாதிரி பாப கிரக தொடர்பு வந்து இவருக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த சூரிய தசை வந்து உங்களுக்கு வந்து பாதகமாக முடிஞ்சு போயிடும். அதே இந்த சுப கிரகங்களோட தொடர்பு இவருக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக சூரிய தசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வந்து செய்யுங்க. சரி, அப்படி என்ன யோகத்தை தான் செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உங்களோட ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும். ஏன்னா சூரியன் வந்து ஆத்மகாரகனா ஜாதகத்தில் விளங்குறாருங்க. அதனால் வந்து ஜாதகத்தில் சூரியன் நல்லா இருந்தார் அப்படின்னா ஆத்ம பலம் அதிகரிக்கும். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல தந்தையை நீங்கள் வந்து பெற்றிருப்பீங்க. உங்களுக்கு உங்கள் தந்தை வந்து எந்த ஒரு காலகட்டத்திலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். நீங்கள் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் சந்தோஷத்தில் இருந்தாலும் சரி, தந்தை வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து வாழ்க்கையில் உறுதுணையாக இருப்பார், சப்போர்ட்டாக இருப்பார். உங்கள் தந்தையின் மூலமாக உங்களுக்கு சொத்துக்கள் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமல் தந்தையோட ஆயுள் வந்து கூடும். மேலும் நல்ல வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. இந்த சூரிய தசை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலையே கிடைக்காம ஏதோ ஒரு மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்குங்க. ஆனால் சூரிய தசை ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணிருவாங்க.
மேலும் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல, அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணக்கூடிய இடத்துலையும் சரி, ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது துறையில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த துறையில் வந்து உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. பதவி உயர்வு வந்து டக்குன்னு கிடைச்சிட்டே போகுங்க உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களோட மதிப்பு வந்து உயருங்க. நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை வந்து மதிக்காதவங்க கூட இந்த காலகட்டத்தில் உங்களை வந்து மதிக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த காலகட்டத்தில் கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு 10 பேருக்கு நீங்கள் வந்து ஹெட்டாக இருப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு ஆளுமை திறனை வந்து சூரியன் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அந்த 10 பேருக்கு ஹெட்டாக இருப்பா அப்படின்னு சொன்னது வந்து சூரியனோட நிலையை பொறுத்து மாறுபடுங்க. அது 10 இல்லை 100 பேரா அல்லது 1000 பேரான்னு சொல்லிட்டு சூரியன் ஜாதகத்தில் எப்படி வலுவோடு இருக்காரு, யார் கூட தொடர்பு பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு நம்ம சொல்லலாங்க. மேலும் நல்ல ஒரு திருமண வாழ்க்கை வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நபரை வந்து வாழ்க்கை துணையாக அடைவீங்க. மேலும் நீங்கள் வந்து சூரிய தசை நடக்கும்போது அரசாங்க வேலைக்காக எக்ஸாம் ஏதாவது எழுதுறீங்களோ சரி, அல்லது ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா சரி, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சூரிய தசை நடக்கும்போது அரசாங்கத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அரசு மூலமாக ஆதரவு உங்களுக்கு ஏற்படுங்க. அரசாங்கத்தால் ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பல மகான்களுடைய தரிசனமும் உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்குங்க. நல்ல புத்திரர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. வண்டி வாகன வசதி உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுங்க. ஆடை அணிகலன்கள் சேர்க்கையும் ஏற்படுங்க. மேலும் சூரியன் ஜாதகத்தில் வலுத்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வலது கண் சம்பந்தமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருந்துட்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாகவே பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து நரைமுடி வந்துடும். அப்படின்னா தலையில் வந்து சீக்கிரமாகவே வந்து வழுக்க வந்துடுங்க. சூரியன் வலுத்தவங்களுக்கு இதுதான் வந்து நடக்கும். அடுத்து இந்த சூரிய பகவான் ஜாதகத்தில் பகை பெற்றோ அல்லது நீச்சம் பெற்றோ அல்லது பலவீனமான ஒரு நிலையிலையோ அல்லது பாபத்துவமான ஒரு நிலையிலையோ இருக்கார் அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜாதகரை வந்து அரசாங்கத்திற்கு விரோதமான ஒரு செயலில் ஈடுபட வைப்பாருங்க. அரசு மூலமாக ஆதரவு அந்த ஜாதகருக்கு கிடைக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்கள் தந்தையாரோட ஆதரவும் இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தந்தையே வந்து இருக்க மாட்டார். ஏன்னா சூரியன் வந்து வலுவில்லாமல் ஒரு பகை பெற்று ஒரு பாபகிரக சேர்க்கை பெற்றிருந்தது அப்படின்னா நிச்சயமாக தந்தையின் மூலமாக ஆதரவு கிடைக்காது. தந்தை இருந்தும் இல்லாத மாதிரியான ஒரு நிலை தான் வந்து ஜாதகர் வந்து இருப்பார். மேலும் அவருக்கு வந்து லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்றது சுத்தமாக இருக்கவே இருக்காதுங்க. அது மட்டும் இல்லாமல் அதிக வந்து பயந்த சுபாவம் உடையவராக வந்து அந்த ஜாதகர் வந்து இருப்பார். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்க வேலை அப்படின்றது இந்த பாலைவனத்தில் இருக்கக்கூடிய காணல் நீர் மாதிரி தாங்க என்னோட வாழ்க்கையில் வந்து அரசாங்க வேலை இருக்குங்க. அதனால் வந்து இவங்க வந்து கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறதை விட்டுட்டு ப்ரைவேட் ஜாபில் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். மேலும் உங்களோட சொந்த ஜாதகத்தில் வந்து சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜோதிடம் சம்மந்தமாக அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ இல்லை சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாங்க. கமெண்ட் பண்ணும்போது வந்து உங்களோட பிறந்த தேதி, நேரம், இடம், அப்புறம் உங்களோட பேர் இதை வந்து சரியாக வந்து குறிப்பிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட எல்லா கேள்விகளுக்கும் நான் வந்து பதிலளிக்கிறேங்க. சரிங்க, சூரியன் ஜாதகத்தில் வலுவில்லை, சூரியனை வந்து பலப்படுத்தணும் அப்படின்னா என்ன வழி, என்ன பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மாணிக்கம் அந்த கல்லை வந்து ரத்தினத்தை அணியலாம். அப்படி இல்லைன்னா கோதுமை சம்பந்தமான உணவுப் பொருட்களை இல்லாதவங்களுக்கு கொடுத்து வரலாம். அப்படியும் இல்லைன்னா பிரதோஷ நாட்களில் சிவன் கோயிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வரலாங்க. தினமும் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணலாம். மேலும் இவங்க வந்து சிவப்பு நிற ஆடைகளை அதிகமாக அணியலாங்க. முடிஞ்ச ஒரு வாட்டி சூரியனார் கோயிலுக்கு இவங்க வந்து போயிட்டு வந்தால் ரொம்பவே நல்லதுங்க. இதன் மூலமாக சூரிய தசையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கெடு பலன்கள் வந்து உங்களுக்கு வந்து குறையுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி. மேலும் சிவாய நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.